வணக்கம். சீதாஸ் பேஜஸ் சூப்பர் சிங்கர் நம்ம வந்து அக்டோபர் 1 அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு பார்த்தோம். இது வந்து லாஸ்ட்டு போன வாரங்களில் பார்க்கும்பொழுது அன்புள்ள அம்மா அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ அம்மாவுடைய பாட்டுகளாக வந்தது. ரொம்ப எமோஷ்னல் பாட்டுகள், நம்ம நிறைய பாடல்கள் நம்மளை அழ வச்ச மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி பாடல்கள் தான். அம்மா அப்படின்போது எல்லாருக்குமே அந்த வீக்னஸ் இருக்கும், எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகும். அம்மாவை பற்றி யார் பாடினாலுமே அது நமக்கு கனெக்ட் ஆகும். ஸோ ஒரே என்ன சொல்கிறது, எமோஷ்னல், சோகம், அன்பு எல்லாம் அப்படியே சேர்ந்து ஒரு கலவையாக இருந்த ஒரு வாரம் அது. நான் அதனால தான் அதுக்குள்ளே ரொம்ப போகலை, அது ரொம்ப ஷார்ட்டாக தான் சொன்னேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா பக்தி டிவோஷ்னல் சுற்று. இது வந்து பக்தி திருவிழா அப்படின்னு வச்சுருக்குறாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த அட்மாஸ்ஃபியரே அவங்க வந்து ரொம்ப மெனக்கெடுறாங்க, அதை நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு கருப்பசாமி அப்படின்னா அது மாதிரி கருப்பசாமி வேஷம் கட்டுறவங்களையே கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்க வைக்கிறாங்க, அவங்கள பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. அதே மாதிரி அம்மன்னு சொன்னால் அம்மன் போட்டு அதே மாதிரி உட்கார வைக்கிறாங்க. அது அந்த பேக்ட்ராப்பெல்லாம் ரொம்ப அப்படியே க்ரியேட் பண்ணுறாங்க. அது வந்து அந்த மூடை வந்து ரொம்பவுமே என்ஹான்ஸ் பண்ணுது. அதே மாதிரி காம்படிட்டர்ஸ் வந்து இவங்களை எல்லாருமே கடவுள் பக்தி உள்ளவங்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து இதில் ஒரு கடவுள்னு ஒன்று வரும்பொழுது அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்குறாங்க. அதில் அது ரொம்ப நல்லா தெரியுது. எமோஷ்னலி ரொம்ப கனெக்ட் ஆகி தான் பாடுறாங்க ஒருத்தருமே. ஸோ அப்படி தான் இந்த வாரம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நிக்கில் பாட வந்தார். சாட்டர்டே எபிசோடில் பார்த்திங்கன்னா நிக்கிலுக்கு, சரணுக்கு, விக்னேஷ்க்கு தான் கோல்டன் கிடைக்கல, மற்ற எல்லாருக்கும் கோல்டன் கிடச்சிது. தர்ஷனா வந்து பாடினாங்க ஒரு கருப்பசாமி பாட்டு, ரொம்ப அழகாக பாடினாங்க. அவங்களுக்கு வந்து மார்க்ஸுமே 39 கொடுத்தாங்க, கோல்டன் பெல்லும் கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மீனாட்சி பாடினாங்க. மீனாட்சி வந்து நல்லா பாடினாங்க. பட் எனக்கு வந்து எப்பவும் மீனாட்சி பாடுற மாதிரி பாட்டு நல்லா இருந்திருக்கலாம், அந்த எமோஷன் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மீனாட்சிக்கும் கோல்டன் பெல் தான் கொடுக்கப்பட்டது. பட் என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கி நான் பார்த்ததில் வந்து ஆன்பென் ரொம்ப நல்லா பாடினாங்க. அவங்க பாடின பாடல் பார்த்திங்கன்னா மாரியம்மா மாரியம்மா, அது ரொம்ப ஃபேமஸ். நம்ம யாருக்குமே கேட்காதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் அது. ஆனால் அதை எடுத்து அவங்க ரொம்ப அழகாக பாடினாங்க. அவங்களுமே ரொம்ப எமோஷ்னலாக பாடின மாதிரி தான் அவங்க பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பாடினது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்றைக்கி சாட்டர்டே பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அடுத்தது வந்து டிசாந்தனா, அவங்க வந்து காளமாடன் பாட்டு ரொம்ப அழகாக பாடினாங்க. என்ன சொல்லணுன்னா ஒரு பொசஸ்ட் மாதிரி பாடினாங்க. என்னமோ ஏதோ ஒரு சக்தி அவங்க மேலே இறங்கி அவங்கள பாட வச்ச மாதிரி, அவ்வளோ ஒரு ஓப்பன் வாய்ஸில் அவ்வளோ அழகாக, கொஞ்சம் கூட எங்கேயுமே ஒரு தப்பு வராமல் இறங்காமல் ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. இன்றைக்கி அவங்களுக்கும் கோல்டன் பெல் தான் கொடுத்தாங்க. என்னை பொறுத்தவரையிலையும் இன்னும் சாட்டர்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு வந்து டிஷாதனா பாட்டு தான். அடுத்தது வந்து ஆன்வென் பாட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க 2 பேருமே ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. ஸோ சண்டே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கோல்டன் தான் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பாட வந்தது ஃபரான் தான் வந்தார். அவர் வந்து குவாஜா எந்தன் குவாஜா, அந்த ஏஆர் ரஹ்மானோட அந்த சாங், வெரி பாப்புலர் சாங், அதை எடுத்தார். அவர் எப்போவுமே ஃபரான் பார்த்திங்கனாலே அவரே ஒரு மாதிரி கம்போஸ்டாக கூலாக இருக்கிற ஒரு ஆள் தான் அவர். ஸோ அவருடைய அந்த பாடல் வந்து இவருக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்தது. பட் அந்த 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 ரீச் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக ரீச் பண்ணார். ரொம்ப இவரும் அப்படி தான், இவ்வளோ குவைட்டான பர்சன் இவ்வளோ வாய்ஸில் இப்படிலாம் பாட முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக பாடினார் அவர். ஸோ அவருக்கு கோல்டன் பெல் கொடுத்தாங்க. அடுத்தது வந்து தவசீலி வந்தாங்க. தவசீலி கூட ஒரு தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, அந்த பாட்டு எல்லோரும் கேட்டிருப்பாங்க. அந்த பாட்டு தான் தவசீலி பாடினாங்க. அதில் வந்து அவங்க சொன்னது அந்த பைஹார்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அம்மன் பேர்கள்லாம் வந்து பைஹார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக பாடினாங்கன்னா, ரொம்ப நல்லா பாடினாங்க. அவங்களுக்கும் கோல்டன் கிடச்சிது. இதில் வந்து எப்போவுமே எனக்கு தவசீலி எந்த பாட்டு பாடினாலுமே அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட் இருக்கும்.
ஒரு அது பெஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு நம்பலாம். பட் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் டிஎல் மகாராஜன் சார் ரொம்ப அழகாக சொன்னார். அவங்களுக்கு வந்து அந்த லோ நோட்ஸ்லேயும் பாடுறாங்க, அந்த மிடில்லையும் பாடுறாங்க, ஹையும் போய் அவ்வளோ அழகாக தொடுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர். இது வந்து பி சுசீலா அம்மாவுக்கு தான் இருக்கும், அடுத்தது நான் பார்த்தது சித்ரா அம்மா கிட்ட, இப்போ இவங்கக்கிட்ட பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து தவசீலி கேட்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதை தவசீலி ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இதை வந்து அவங்க தக்க வச்சு இன்னும் மேலே மேலே போகணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தவசீலி எப்போவுமே நல்லா பாடுவாங்க, இது ரொம்ப நல்லா பாடினாங்க. அந்த மூச்சு பிடிச்சி பாடுறது, அத்தனை பேர் சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்க. அடுத்தது மதுரா பாலாஜி. மதுரா பாலாஜி எங்கேருந்து இப்படி வந்தது ஒரு எனர்ஜின்னு தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் கொஞ்சம் கூட இறங்கலை. அது வந்து கருப்பசாமி பாட்டு கொஞ்சம் கூட இறங்கலை, பர்ஃபெக்டாக பண்ணாங்க. கருப்பசாமி பாடல் 2-3 வந்தது, எல்லாருமே ரொம்ப அழகாக பாடினாங்க. மதுரா பாலாஜி எஸ்பெஷலி அந்த பாட்டு வந்து அது மனப்பாடம் பண்ணணும் அந்த டென்ஷன்லாமும் இல்லை. ஆடுறவங்களையும் பார்த்து பாடுறாங்க, எதையுமே மறக்காமல் கரெக்டாக பாடுறாங்க. ரொம்ப அவங்களுடைய ப்ரெசன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது, எமோஷன்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ மதுரா பாலாஜிக்கும் இன்றைக்கி கோல்டன் பெல் கொடுத்தாங்க. பூமணி வந்தார். பூமணி வந்து ஐயப்பன் சாங் ஒன்று எடுத்தார். அவருடைய பாணியில் ஒரு பாட்டு அது. அவர் எப்போவுமே அவரே எழுதி தான் பாடுவார், இதுவும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரே ரொம்ப அழகாக பாடினார். ரொம்ப அதாவது ரொம்ப சாதாரண வார்த்தைகள் ஐயப்பனுடைய பாட்டு. அவங்களும் சொன்னாங்க இது வந்து ரொம்ப இது மாதிரி கேட்டதே கிடையாது, ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. பூமணிக்கும் கோல்டன் பெல் தான் கொடுத்தாங்க. ஆப்ரஹாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிசயத்தை தான் நிகழ்த்தினார்னு சொல்லணும். ஆக்சுவலி ஆப்ரஹாம் வந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் பாடின பாடல், அனுராதா ஸ்ரீராம் பாடின பாட்டு தான். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் அன்பென்ற மழையிலே அதிரூபம் தோன்றினானே அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடினார். இது வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷன் எடுத்து ஒரு மேல் பாடுற மாதிரியே நமக்கு தோணலை, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பாடினார். ப்ளஸ் அவர் வந்து அந்த டிவோஷன்லாம் ரொம்ப அப்படியே கலந்து போய் பாடினார், ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்லேருந்து குழந்தைங்கள்லாம் வந்து பாடினாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இவருடைய பாடல் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இதுக்கு வந்து பெரிய மியூசிக்லாம் கிடையாது, ஒரு மாதிரி அமைதியான பாட்டு, அதில் ரீச்செல்லாமும் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணார் ஆப்ரஹாம். ஸோ இன்றைக்கி ஆப்ரஹாமுக்கும் பெல் கிடச்சிது. கடைசியாக ஹிருதய் வந்து என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா அந்த பாட்டை எடுத்து பாடினார், ரொம்ப அழகாக பாடினார். சிவன் பாடல் ரொம்ப அற்புதமாக பாடினார். ஸோ அவருக்குமே கிடச்சிது, கோல்டன் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி பார்த்தா எல்லாருக்குமே கோல்டன் கிடச்சிது. பட் டோட்டலாக பார்த்தா நிக்கில் பற்றி நான் சொல்லணும். நிக்கில் வந்து ரொம்ப அழகாக பாடினார், எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் பாடினது. சாட்டர்டே அவருக்கு கோல்டன் கிடைக்காம போயிருக்கலாம். அவர் வந்து நீ எல்லால் தெய்வமில்லை அந்த பாட்டு ரொம்ப சின்ன வயசு, அவருக்கு வந்து அந்த வாய்ஸ் கூட கிடையாது, ஆனால் அந்த மாதிரி காப்பியெல்லாம் பண்ணலை, தன்னுடைய வாய்ஸில் அந்த பாட்டை ரொம்ப அழகாக பாடினார். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பாட்டு, எனக்கு பர்சனலி பிடிச்ச பாட்டு அது. ரொம்ப அழகாக பாடினார் அவர். ஸோ அது டோட்டலாக நீங்கள் பார்க்கும்போது இந்த சுற்றுலா பார்க்கும்போது எல்லாருமே நல்லா தான் பாடியிருக்காங்க. ஏதோ ஒரு காரணங்களை வச்சு நம்ம கொடுத்தாலும் கூட எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக இன்வால்வ் ஆகி ரொம்ப நல்லா தான் பாடியிருக்காங்க. ஸோ கடைசியாக அவங்க சொன்னது வந்து லீஸ்ட் ஸ்கோரில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரண், விக்னேஷ் கபாலி அண்டு நிக்கில் கூப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, இன்றைக்கி வெளியேற்ற போகிறதில்லை, அதனால் 3 பேருமே இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த வாரங்களுக்குள்ளே அவங்க கொஞ்சம் அவங்க தன்னை ப்ரிப்பேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு இருந்துடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரண்ராஜா மெயின்லி எனக்கு இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவ்வளோ போராடி வந்திருக்காரு, அவருக்கு இன்னும் இருக்கணும். நல்லா தான் 3 பேருமே நல்லா தான் பாடுறாங்க, எங்கேயோ மிஸ் பண்ணுறாங்க. பட்டு சரண் போகக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். அவர் கடைசி வரைக்கும் வரணும். அவர் வந்து வின் பண்ணுறாரோ டைட்டில் இல்லையோ, கடைசி வரைக்கும் அந்த 3 வரைக்கும் வரணும் அவருன்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ பார்ப்போம், அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.